11ஆம் வகுப்பு கணக்குப் பதிவியல் குறிப்பேட்டில் பதிவு செய்தல். வினா எண் 12. அரிசி வியாபாரி மேரியின் 2018 மார்ச் மாதத்திற்கான குறிப்பேடு. இரட்டை பதிவு முறை பொன்னான விதிகள். ஆள்சார் கணக்கு பெறுவோர் கணக்கை பற்றுவை தருபவர் கணக்கை வரவுவை. சொத்து கணக்கு உள்வரும் சொத்து கணக்கை பற்றுவை வெளிச்செல்லும் சொத்து கணக்கை வரவுவை. பெயரளவு கணக்கு செலவுகள் நட்ட கணக்குகளை பற்றுவை வருமான ஆதாய கணக்குகளை வரவுவை. வினா எண் 12. மேரி என்ற அரிசி வியாபாரி கடந்த 5 ஆண்டுகளாக தொழில் நடத்தி வருகிறார். அவருடைய குறிப்பேட்டில் 2018 மார்ச் மாதத்திற்கான நடவடிக்கைகளை பதிவு செய்க. 2018 மார்ச் 1 சிபி என்பவரிடமிருந்து அரிசி மூட்டைகள் கடன் கொள்முதல் செய்தது ரூபாய் 20,000. கொள்முதல் செய்யும் பொழுது சரக்கு உள்வருகிறது. எனவே உள்ளுறுநோற்றை பற்று என்ற விதிப்படி கொள்முதல் கணக்கு பற்று ரூபாய் 20,000. தருபவர் கடனீந்தோர் சிபி. எனவே தருபவரை வரவுவை என்ற விதிப்படி சிபி கணக்கு வரவு ரூபாய் 20,000. கடனாக கொள்முதல் செய்தது குறித்து 2018 மார்ச் 2 இணைய வங்கி மூலமாக மின்கட்டணம் செலுத்தியது ரூபாய் 500. மின்கட்டணம் என்பது வியாபாரத்திற்கு ஒரு செலவு. பெயரளவு கணக்கு. எனவே செலவுகள் நட்டங்களை பற்று என்ற விதிப்படி மின்கட்டணம் கணக்கு பற்று ரூபாய் 500. தொகை வியாபார வங்கி கணக்கில் இருந்து செலுத்தப்படுகிறது. எனவே வங்கி கணக்கு வரவு ரூபாய் 500. இணைய வங்கி மூலம் மின்கட்டணம் செலுத்தியது குறித்து 2018 மார்ச் 3 சிபியிடமிருந்து வாங்கிய சரக்கு திருப்பி அனுப்பப்பட்டது ரூபாய் 5,000. சரக்குகளை திரும்ப பெற்றுக் கொள்பவர் சிபி. எனவே பெறுபவரை பற்று என்ற விதிப்படி சிபி கணக்கு பற்று ரூபாய் 5,000. கொள்முதல் செய்த சரக்குகள் திரும்ப வெளிச்செல்வதால் கொள்முதல் திருப்ப கணக்கு வரவு ரூபாய் 5,000. அதாவது கொள்முதல் திருப்பம் என்பது சொத்து கணக்கு சரக்கு வெளிச்செல்கிறது. விளக்கம் கொள்முதல் திருப்பம் குறித்து 2018 மார்ச் 4 சொந்த பயன்பாட்டிற்காக எடுத்த அரிசி மூட்டைகள் மதிப்பு ரூபாய் 1000. உரிமையாளர் வியாபாரத்திலிருந்து சொந்த செலவுக்கு எடுக்கும் பொழுது பெறுபவரை பற்று என்ற விதிப்படி அவரது எடுப்பு கணக்கு பற்று ரூபாய் 1000. சரக்குகள் அடக்க விலையில் வெளிச்செல்வதாக கருதப்பட்டு கொள்முதல் கணக்கில் வரவு வைக்கப்படும். எனவே கொள்முதல் கணக்கு வரவு ரூபாய் 1000. சொந்த பயன்பாட்டிற்கு எடுத்தது குறித்து 2018 மார்ச் 5 விளம்பர கட்டணம் செலுத்தியது ரூபாய் 2,000. விளம்பர கட்டணம் வியாபாரத்திற்கு ஒரு செலவு. பெயரளவு கணக்கு. எனவே செலவுகள் நட்டங்களை பற்று என்ற விதிப்படி விளம்பர கட்டண கணக்கு பற்று ரூபாய் 2,000. இந்த செலவு ரொக்கமாக செலுத்தப்படுகிறது. எனவே ரொக்கம் வெளிச்செல்கிறது. ரொக்கம் சொத்து கணக்கு. எனவே வெளிச்செல்லுநவற்றை வரவு என்ற விதிப்படி ரொக்க கணக்கு வரவு ரூபாய் 2,000. விளம்பர கட்டணம் செலுத்தியது குறித்து 2018 மார்ச் 6 மனோ என்பவருக்கு சரக்கு கடனுக்கு விற்றது ரூபாய் 20,000. சரக்குகளை கடனாக பெறுபவர் மனோ. ஆள்சார் கணக்கு. எனவே பெறுவோர் கணக்கை பற்று என்ற விதிப்படி மனோ கணக்கு பற்று ரூபாய் 20,000. விற்ற சரக்கு வெளிச்செல்வதால் வெளிச்செல்லுநவற்றை வரவு என்ற விதிப்படி விற்பனை கணக்கு வரவு ரூபாய் 20,000. சரக்குகள் கடனாக விற்றது குறித்து 2018 மார்ச் 7 மனோ என்பவரால் சரக்கு திருப்பி அனுப்பப்பட்டது ரூபாய் 5,000. விற்ற சரக்குகள் திரும்ப உள்வருகிறது. சொத்து கணக்கு. எனவே உள்ளுறுநோற்றை பற்று என்ற விதிப்படி விற்பனை திருப்ப கணக்கு பற்று ரூபாய் 5,000. திருப்பி தருபவர் மனோ. ஆள்சார் கணக்கு. எனவே தருபவரை வரவு என்ற விதிப்படி மனோ கணக்கு வரவு ரூபாய் 5,000. விளக்கம் விற்பனை திருப்பம் குறித்து 2018 மார்ச் 8 மனோவிடமிருந்து பெற வேண்டிய தொகை மின்னணு பணப்பரிமாற்றம் மூலமாக பெறப்பட்டது. பணத்தை பெற்றுக் கொள்பவர் வங்கி. எனவே வங்கி கணக்கு பற்று ரூபாய் 15,000. தருபவர் மனோ. தருபவரை வரவு என்ற விதிப்படி மனோ கணக்கு வரவு ரூபாய் 15,000. மனோவிடமிருந்து மின்னணு பணப்பரிமாற்றம் மூலம் தொகை பெற்றது குறித்து வாழ்க வளமுடன்.